ஹலோ, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிளைண்ட் ஸ்பாட்ஸ்னால் என்ன, பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இஷ்யூவை ஓவர் கம் பண்ண பிளைண்ட் ஸ்பாட் மிரர் ஒரு தீர்வாகுமா, கார் ரிவர்ஸ் பார்க்கிங்கில் பிளைண்ட் ஸ்பாட் மிரர் எப்படி யூஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் நாம் கற்றுக்க போகிறோம். பொதுவாக நீங்கள் லேனை ஷிஃப்ட் பண்ணும் பொழுதோ இல்லை ரிவர்ஸில் காரை நீங்கள் எடுக்கும் பொழுதோ ரியர் வியூவை கம்ப்ளீட்டாக நம்பிட முடியாது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்க க்ரீன் கார் உங்கள் ரியர் வியூ மிரரில் க்ளீனாக தெரியும். அதே என்ன தான் பக்கத்தில் இருந்தாலும் அந்த ரெட் கார் உங்கள் ரியர் வியூ மிரரில் சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி தெரியாத ஸ்பாட்ஸை தான் பிளைண்ட் ஸ்பாட்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்ஸை பார்க்குறதுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மிரரை நம்ம மெயின் மிரரில் ஒட்டினா ஒரு தீர்வாகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் பிளைண்ட் ஸ்பாட் மிரர். இது வேரியஸ் ஷேப்பில் கிடைக்குது. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ரவுண்ட், இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் கிடைக்குது. உங்கள் மிரருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மிரரை மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வரும் லென்த்தில், வித் ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் கான்வெக்ஸ் மிரருங்கிறதுனால கார் பேக் சைட் வியூவை நல்லா வைடாக காட்டும். இது ரொட்டேட்டபிள் மிரரை நீங்கள் காரில் கண்ணாடியில் ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கரும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடும். இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரை உங்கள் காரோட லெஃப்ட் சைடு ரியர் வியூ மிரர்லேயும் ரைட் சைடு ரியர் வியூ மிரர்லேயும் ஒட்டணும். ஆனால் இது கரெக்டாக நீங்கள் பார்த்து ஒட்டணும். இதை பார்க்குறதுக்கு நீங்கள் பிளைண்ட் ஸ்பாட் மிரர் பேக் சைடில் ஒரு செல்லோ டேப் போட்டுட்டு உங்கள் கார் கண்ணாடியில் ஒரு ஸ்பாட்டாக ஒட்டி வச்சு பாருங்கள். நீங்கள் இப்படி செல்லோ டேப்பில் ஒட்டி வச்ச ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரருக்கு இன்னொரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் காரோட பிளைண்ட் ஸ்பாட்ஸை வியூ பண்ணுறதுக்கு மட்டும் இது உதவுறதில்லை. இது கார் ரிவர்ஸ் பார்க் பண்ணும்பொழுது பார்க்கிங் லைனும் உங்களுக்கு விசிபிளாக காட்டிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ரியர் வியூ மிரரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைன் உங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் இந்த மிரர் எந்த சைடில் வச்சாலுமே உங்களால் அந்த பார்க்கிங் லைனை பார்க்க முடியும். பட் மோஸ்ட்லி இது கார் ரைட் மிரராக இருந்தால் ரைட் கார்னரில் தான் ஒட்டுவாங்க. லெஃப்ட் மிரராக இருந்தால் லெஃப்ட் மிரர் கார்னரில் தான் ஒட்டுவாங்க. இந்த ரொட்டேட்டபிள் மிரர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கரையும் நல்லா ஸ்ட்ராங்காகவே அதில் க்ளூ போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக அவங்க மிரர்லேருந்து இது கைண்டி கீழே விழாது. இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை மிரர் ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மிரரை நல்லா கிளாத்தில் தொடச்சிக்குங்க. அப்புறம் இந்த ஸ்டிக்கரை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டான பாயிண்ட்டை நீங்கள் பிளைண்ட் ஸ்பாட் மிரருக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸில் உங்கள் மிரரை நீங்கள் ஒட்ட வேண்டியது தான். ஒட்டிட்டு பிளைண்ட் ஸ்பாட் மிரரை உங்கள் வியூக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாப்பா. அதே மாதிரி இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரை உங்கள் லெஃப்ட் ரியர் வியூ மிரர்லேயும் நீங்கள் ஒட்டிக்குங்க. கார் பேக் சைடில் இருக்க எல்லாத்தையுமே இந்த ரியர் வியூ மிரர் காட்டுறதில்லைங்கிறத இப்போ நீங்கள் கண்கூட பார்க்கலாம். என்னோடய டாட்டர் இப்போது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் டுவர்ட்ஸ் கார் மூவ் ஆகுறாங்க. அது மெயின் ரியர் வியூவில் சுத்தமாக தெரியல, ஆனால் பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் க்ளீனாக தெரியுது. இது குழந்தைங்க நம்ம ரிவர்ஸ் பார்க்கிங் எடுக்கும்போது வேகமாக ஓடி வர்றதை க்ளீனாக பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ பாருங்கள், இவங்க லெஃப்ட்லேருந்து இப்போ ரைட் சைட் போகிறாங்க. டோட்டலாக போயிட்டாங்க இந்த மெயின் மிரர் பொறுத்த வரைக்கும். ஆனால் பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் குழந்தைங்க இருக்கிறது காட்டுது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் காருக்குள்ளே இருந்தும் மெயின் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுதேவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் எவ்வளவு நல்ல ஒயிட் கவரேஜ் கொடுக்குறதுங்கிறத நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க. இந்த ஒயிட் கவரேஜுங்கிறது நம்ம ஃபாஸ்ட்டாக ஹைவேயில் போகும்போது மட்டும் இல்லாமல் ஸ்லோவாக டிராஃபிக்கில் போகும்போதும் நமக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்களா எவ்வளோ ஒயிட் கவரேஜ் கொடுக்குறது.
காரோட ரியர் வியூ மிரரை நான் எக்ஸ்ட்ரீம் ரைட் தள்ளினதுக்கு அப்புறமும் பார்க்கிங் லேன் க்ளீனாக விசிபிள் ஆகுது. அதே சமயத்தில் ரைட்டில் நிற்கிற 2 கார் ரொம்ப கிளியராக இதில் தெரியுது. அங்கே பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற அந்த 2 காருமே இங்கே இருக்க பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் கிளியராக விசிபிள் ஆச்சு. இது நீங்கள் லேன் ஷிஃப்ட் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுங்கிறத நீங்கள் இப்போது புரிஞ்சிருப்பீங்க. இந்த பிளைண்ட் ஸ்பாட் யூஸை நம்ம பார்க்கிங்கில் இருக்கிறத விட ரோடில் இருந்து பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது ஒரு கார் நம்ம காரை பாஸ் ஆகி போகிறத நீங்கள் பார்க்கலாம். மெயின் ரியர் வியூவில் கார் தெரியுதுங்களா? இப்போது ஆல்மோஸ்ட் கார் நம்மளை கிராஸ் ஆகி போக போகுது. இருந்தாலும் அந்த கார் கிளியராக பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் தெரியுது. நல்லா பாருங்கள், பிளைண்ட் ஸ்பாட் மிரர் எந்த அளவுக்கு அந்த காரை கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் அந்த கார் முழுசாக தெரியுது, ஆனால் மெயின் மிரரில் அந்த காரையே காணோம். என்னதான் கார் ஓட்டுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த பிளைண்ட் ஸ்பாட் விஷயத்தில் நிறையா பேர் கோட்டை விட்டுறாங்க அப்படிங்கிறது உண்மை தான். நம்ம ஊர் டிரைவிங் ஸ்கூலில் இந்த விஷயத்தை அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்லன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இங்கே இந்த விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ, இவ்வளோ விஷயம் இருக்கா கார் ஓட்டுறதில்ல அப்படின்னு பயந்துக்கிட்டு நிறைய பேர் கார் எடுக்காமலே இருக்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது எல்லாமே பை ப்ராக்டிஸில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், இதுக்காக டைம் ஒதுக்கணும். வாங்க நம்ம ஃபர்தராக இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். என்னதான் நிறைவான விஷயமா இருந்தாலும் அந்த நிறைவான விஷயத்துலேயும் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்க தான் செய்யும். அந்த சின்ன குறை இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் ஓட்டுறதுனாலையும் இருக்குது. அந்த குறையை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம் தெரியாதவங்களுக்கு நான் அந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரால் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். சம்டைம்ஸ் இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரே சைடில் வர ஆப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக மறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கார் நம்ம காரை கிராஸ் பண்ணி போகிறத நம்ம பல தடவை பார்த்தோம் பிளைண்ட் ஸ்பாட் மிரரில். ஆனால் மெயின் மிரரில் நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த கார் கிராஸ் பண்ணும்பொழுது நம்ம பிளைண்ட் ஸ்பாட் மிரர் அந்த காரை மறைச்சிடுது. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். பிளைண்ட் ஸ்பாட் மிரர் அந்த கார் தெரிஞ்சாலுமே அந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் மெயின் மிரரில் அந்த ஆப்ஜெக்ட் மறைச்சிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமை நீங்கள் சரி செய்ய ஒன்று உங்கள் பிளைண்ட் ஸ்பாட் மிரரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி ஓட்டுறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேனில் ஷிஃப்ட் பண்ணும்பொழுது பிளைண்ட் ஸ்பாட் மிரரை ஃபோக்கஸ் பண்ணுறத பழக்கமாக்கிக்கணும். இதுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் காரை கொண்டு போயிட்டு ஒரு மெயின் ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வரப்போகிற காரை உங்கள் மெயின் ரியர் வியூலையும் பிளைண்ட் ஸ்பாட் மிரர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். கார் ஓட்டுறதுக்கு ஆசை இருந்தும் பயப்படுறதுக்கு காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கற்றுக்காமல் போகிறதுனால தான். இந்த மாதிரி சைட் மிரர் வியூவை ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சைட் பிளைண்ட் ஸ்பாட் மிரரையும் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்ட கற்றுக்கிட்டோன்னா வண்டி ஓட்டுறது ரொம்ப சுலபம், சேஃபாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த வீடியோவை பார்த்ததுனால ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மைன்னா நீங்கள் காரை எடுக்க தொடங்கலாம் அப்படிங்கிறது அர்த்தமாகுது. இந்த பாசிட்டிவிட்டியோட இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிளைண்ட் ஸ்பாட் மிரர் எப்படி ரிவர்ஸ் பார்க்கிங்கில் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் இந்த லைனை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, மாறாக பேக்கில் இருக்க இந்த லைனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே ஒரே பார்க்கிங் லைன் தான், வெவ்வேறு மிரராக தெரியுது. நாம் இப்போது நம்ம காரை ரிவர்ஸில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடி இருக்க ஒயிட் லைன் 2 மிரருமே நல்லா தெரியுது. ரிவர்ஸ் போக போக மெயின் சைட் ரியர் வியூவில் அந்த லைன் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும். இந்த நேரத்தில் நீங்கள் பிளைண்ட் ஸ்பாட் மிரரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா கவனிங்க.
பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் நீங்கள் பார்க் பண்ண போகிற இடம் கிளியராக தெரியுது. அவ்வளவுதான். நம்மளில் நிறைய பேர் ஒயிட் லைனுக்குள்ளே பார்க் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத ஒரு தடவையும் கதவு திறந்து பார்ப்போம். இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் இருந்ததுன்னா அதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடும். இப்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக காரை பார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒருவேளை கார் பக்கத்தில் இருந்திருந்ததுன்னா அந்த காருக்கும் நம்ம காருக்கும் இடைவேளை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் காட்டிடும். பிளைண்ட் ஸ்பாட் மிரரோட அவசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.